வணக்கங்க. இது கதையில் உண்மையாக நடந்தது. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கிட்ட நடந்தது. அது மனசில் பதிஞ்சது. இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தோணுச்சு சொல்லணும்னு, அதனால உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளை ஆள்றது பணமா, குணமா, நோயா, இந்த மூணில் எது நம்மளை கடைசி வரைக்கும் ஆளுன்னு பார்த்திங்கன்னா, கடைசி காலத்தில் நம்மளை எது ஆளுன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் நல்லா வசதியானவங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். இது உண்மையாக நடந்தது. எங்கள் வீட்டுக்கிட்ட நான் கண்கூட பார்த்தது சின்ன பிள்ளையில. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பையன்தான் அவங்களுக்கு. அவங்க பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் மஞ்சியெல்லாம் எடுத்து கயிறு திரிக்கிற கம்பெனி வச்சுருப்பாங்க. ஒரே ஒரு பையன் அவங்களுக்கு. அப்புறம் எங்கள் அம்மாங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தான் வேலைக்கு போவாங்க. அந்த கயிறு திரிக்கிறாங்கல்ல, மஞ்சியெல்லாம் எடுத்து கயிறு திரிப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் வேலைக்கு போவாங்க. ஒரு நாளைக்கு கூலி பார்த்திங்கன்னா 7 ரூபாயோ 8 ரூபாயோ தான் கொடுப்பாங்க. காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் செஞ்சு எங்கள் அம்மாவுக்கு கூலி 7 ரூபா 8 ரூபா தருவாங்க. அதை வாங்கி தான் நாங்கள் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு எல்லா செலவும் அதுதான். அதுபோக எங்கள் ஐயன் பார்த்திங்கன்னா டீ கடைக்கு வேலைக்கு போகும். அவ்வளோதான் எங்களோட சம்பளம். அப்புறம் அப்படி வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையனை பார்த்திங்கன்னா கீழே இறங்கி நடக்கிறதுக்கு விட மாட்டாங்க. கீழே இறங்கி நடந்தால் அந்த கயிறோட கரையெல்லாம் அந்த பையன் செவச்சவன் இருப்பான். கயிறோட கரையெல்லாம் காலில் பட்டு காலெல்லாம் அழுக்காயிரும்னு அந்த பையனை இறங்கி தரையிலேயே நடக்கிறதுக்கு விட மாட்டாங்க. ஒரே ஒரு பையன் நல்லா படிக்க வச்சுட்டாங்க. நல்லா படிக்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா வெளியூருக்கு அனுப்பிச்சி விட்டாங்க வேலைக்கு. வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்படியே படிக்க வச்ச கையோடு அந்த பையனை வெளிநாட்டுக்கு வேலைக்கு தாட்டி விட்டுட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து பழக்கமாகிருச்சு அந்த பையனுக்கு. அதனால் இங்கெல்லாம் வரவே வராது. இங்கே வரவே மாட்டாங்க இவங்க. அங்கேயே இருந்து நல்லா பழக்கமாகிருச்சு அவங்களுக்கு. வெளிநாட்டிலையே இருந்து நல்லா சொகுசாக அங்கேயே இருந்தால இங்கெல்லாம் வந்தால் அந்த வெயிலெல்லாம் தாங்காதுன்ட்டு வர்றதில்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நம்ம வேலைக்காரரெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. நம்மளெல்லாம் பார்த்தா அப்படி ஓரமாக தான் உட்கார வைப்பாங்க, வெளியே உட்கார வைப்பாங்க, அந்த மாதிரி. அப்புறம் நம்மளால வேலை செய்கிறவங்களெல்லாம் பார்த்தாங்கன்னா நம்மளேன்ட்டு இல்லை, யாரையும் வேலை செய்கிறவங்கள பார்த்தாலுமே மதிக்காமல் அப்படி வெளியில் உட்கார வைப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பையன் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் கூட வரல. எனக்கு லீவு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பையன் செல்லமாக அழகாக வளர்த்துன பையன். உடம்பு சரியில்லைனாலும் கூட அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு கூட டைம் இல்லை, வரல. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாங்க அவங்கெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்கிறவங்க அந்த அம்மாவை போய் பார்த்துட்டு அந்த அம்மா அங்கே இறந்ததுக்கப்புறம் தான் அந்த பையனே வந்தான். அது வர்றதுக்கு 2 நாள் ஆகிப்போச்சு. வர்றதுக்கு 2 நாள் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கிறவங்க தான் அந்த அம்மாவை பார்த்துட்டு இருந்தாங்க பக்கத்தில் இருந்து. என்னதான் பணம் காசு புகழ் இந்த மாதிரி இருந்தாலுமே கடைசியில் பார்த்திங்கன்னா பணமெல்லாம் கூட நிற்காது. அது மாதிரி பணம் இருக்குது, பதவி இருக்குதுன்ட்டு இப்படி தான் நம்ம குழந்தைகளை வளர்த்தணும் அப்படின்ட்டுலாம் அப்படி சொகுசெல்லாம் வளர்த்தக்கூடாது. அம்மானு என்ன அப்பான்னு என்ன அப்படின்னு தெரிகிற மாதிரி உடம்பு சரியில்லைன்னு எப்படி பார்க்கணும். நம்ம அம்மா அப்பாவே கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்குறாங்க. அதனால் என்ன தான் இருந்தாலும் எங்கே வேலைக்கு இருந்தாலும் அம்மா அப்பா பார்த்து அனுப்பிச்சி வச்சது தான் அந்த வேலை. அதனால் என்ன நடந்தாலும் உடம்பு சரியில்லைன்னா ஒரு 10 நாள் கூட இருந்து பார்த்துட்டு போகிறது என்னை பொறுத்தளவுக்கு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடைசியில் பணம்ன்ட்டு பணம் எப்பவுமே கூட வராது. கொஞ்சம் குணம் வேணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நோய் வந்ததுன்னா அத்தனையுமே புரட்டி போட்டுரும். அந்த நோய் வந்ததுனால அந்த பணம் அந்த பதவி அந்த இதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு. அந்த நோய் எல்லாத்தையும் யார் என்ன இப்படிங்கிறது காமிச்சிட்டு போயிடுச்சு. அதனால் மனுஷங்களை மதிக்கணும். குழந்தைங்களுக்கு இப்படித்தான்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதனால் பணம் இருக்குதுன்னு சொல்லி மதிக்காமையும் இருக்கக்கூடாது. அப்புறம் ஒரு நோய் வந்ததுன்னா அத்தனையும் தலைகீழாக புரட்டி போட்டு போயிடும். அதனால் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு பணம் வேணும், அது மூலிமா குணம் வேணும், மனுஷங்களை மதிக்க கற்றுக் கொடுக்கணும். அதுதான் என்ன தான் படிச்சிருந்தாலுமே பணம் இது முன்னாடி நிற்காது. அதனால் குணம் கண்டிப்பாக வேணும்.
குணம் இருந்தால் தான் அந்த பணத்தை பதவியெல்லாம் வச்சு காப்பாற்ற முடியும். அதனால் குணம் வேணும். அதனால் இது சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.